தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பருக்கு நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தை. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: உன்னிடம் தாழ்மை இல்லாமலும் இவ்வாறு தம திருத்துவத்திற்கு பிரியமில்லாதவனாகவும் நீ திகழும் போது பரிசுத்த திருத்துவத்தை குறித்து ஆழமான விவாதங்களில் ஈடுபடுவதால் உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால் உன் ஆன்மாவிற்கு என்ன லாபம் என்று தாமஸ் ஏ கெம்பிஸ் என்கிற புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், விளக்கங்களின் உதவியுடன் கூட நம்மால் தமத்திருத்துவத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்பதல்ல, மாறாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆகியோரை பற்றியும் அவர்களுக்குள் இருக்கும் உறவை பற்றியும் இறை வார்த்தை கூறுவதை நாம் நம்புவோமா என்பதுதான் அதனுடைய இலக்கு ஆகும் என்று ஜேம்ஸ் பாய்ஸ் என்கிற அறிஞர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மற்ற எந்த கிறிஸ்தவ கோட்பாட்டையும் விட தமத்திருத்துவ கோட்பாடே கடவுளின் இரகசியத்தை நமக்கு முன்வைக்கிறது. மேலும் நமது விசுவாசத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் உள்ள இரகசிய கூரையும் சுட்டி காட்டுகிறது என்று ஸ்டீஃபன் சீமன்ஸ் என்கிற இறையியலாளர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த தமத்திருத்துவத்தின் மேன்மையும் அவரை ஆழமாக புரிந்து கொள்ள அவரை அன்பு செய்ய இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை குணப்படுத்தி காயங்களை கட்டுப்போடும் எங்கள் அன்பு நேசரே, காணாமல் போன என்னையும் தேடி வந்து மீட்டு கொண்டவரே, இதோ விண்ணிலிருந்து விடியல் எங்களை தேடி வந்தது. இருளுக்கும் இருளின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நமது கால்களை அமைதி வழி நடக்கச் செய்யவும் தேடி வந்த எங்கள் அன்பு நேசரே, காணாமல் போன என்னையும் தேடி கண்டுபிடித்து உமது தோளிலே சுமந்து என் காயங்களை கட்டி எனக்கு அருமருந்தை கொடுத்த அன்பு ஆண்டவரே, இந்த நாளை உமக்கே அர்ப்பணிக்கிறோம். உமது அன்பை சுவைக்க, உமது மன்னிப்பை சுவைக்க, உமது இரக்கத்தின் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாளை புதுப்பித்து தந்த உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என் வாழ்வின் தேவைகளை சந்தித்தருளும், என் உடலின் நோய்களை குணப்படுத்தியருளும், என் கசப்பு உணர்வுகளை எல்லாம் எடுத்து உமது அன்பினால் என்னை நிரப்பியருளும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். உம்மிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த இறை ஆற்றலால் நாங்கள் அனைத்தையும் செய்து வெற்றிகரமாக முடிக்க எங்கள் முன்னே செல்வீராக. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி காத்திருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நேரங்களில், மனம் குழம்பி பாதை மாறி செல்லுகிற நேரங்களிலெல்லாம் உடைய ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் பேசுவாராக. அவருடைய வார்த்தை எங்களுடைய காதுகளில் ஒலிப்பதாக. சரியான பாதையை தேர்ந்து தெளிந்து செல்வதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் உடல் நலங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் உமது மன்னிப்பு எங்களை ஆளுகை செய்வதாக. உமது இரக்கம் எங்களை மூடி மறைப்பதாக. எவரது குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவர் நற்பேறு பெற்றோர் என்று திருப்பாடலில் வாசிப்பதைப் போல
இந்த நாளிலே எங்கள் குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ப நடத்தாமல் உமது இரக்கத்தின் மிகுதியால் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வில் இருக்கிற தடைகளை நீக்கி எமதுக்கு நலமான வாழ்வை கட்டளையிடும்படியாக உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். பொருளாதார தடைகள் மறையட்டும். எதிர்காலத்திற்கு தேவையான வளங்கள் வந்து சேரட்டும். உமது மகிமையின் மேக ஸ்தம்பம் எப்போதும் எங்கள் இல்லத்தின் மீது இருக்கட்டும். எந்த தீய சக்திகளும் எந்த பில்லி சூனிய கட்டுகளும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அமைதியை, பொருளாதாரத்தை, உடல்நலத்தை கெடுக்காதபடி நீரே அக்கினி வேலியிட்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.